வணக்கம். என்னோட பேர் வந்து டாக்டர் பார்வதி சுலோச்சனா நீலகண்டன். நான் சுந்தராபுரத்துலேருந்து வர்றேன். சுந்தராபுரத்தில் என்னோடய நர்சிங் ஹோம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லைப்ரரியை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால், நான் வந்து ஒரு மோர் தென் 31 ஆர் 34 இயர்ஸ் இருக்கும் எனக்கும் இந்த லைப்ரரிக்கும் உள்ள கான்டாக்டு. என்னோடய டாக்டர் வந்து இங்கே சென்ட் ஜோசஃபில் தான் படித்தாங்க. படிக்கும்போது அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணும்போது ஷீ யூஸ் டு கம் டு திஸ் லைப்ரரி. அப்போ இந்த லைப்ரரி வந்து ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருந்தது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவளுக்கு இங்கே வந்து இங்கே புக்ஸ் எடுத்துகிட்டு போய் படிக்கிறதுக்கு, அப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வென் ஷீ கம்ப்ளீட்டட் 11th 12th அண்ட் ஷீ ஜாயின் மெடிக்கல். மெடிசின் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்டு அப்படியே தான் இருந்தது. எனக்கும் நான் பிஸியாகவே இருந்துகிட்டு இருந்தேன், ப்ராக்டிஸ்லேயும் டியூட்டி பண்ணுறதுலேயும் பேஷண்ட்ஸ் பார்க்குறதுலையும். அப்புறம் இடையில கொஞ்சம் புக்ஸ் எடுப்பேன், அப்புறம் கண்டினியூஸாக நான் எடுக்கிறதில்ல. அப்புறம் வென் ஐ ரிட்டையர்ட் ஃப்ரம் த சர்வீஸ் 2017 தான் இருந்து ஸ்ட்ரிக்டாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலேயே புக்ஸு நான் ரீட் பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர்னு சொன்னால் காலச்சக்கரம் நரசிம்மா, பொன்னியின் செல்வன் எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என் கணேசன் அப்படின்னு சொல்லுவார், புஷ்பா தங்குதுரை, மிஸ்டர் சுஜாதா, அப்புறம் பட்டுக்கோட்டை பிரபாகர், ராஜேஷ்குமார், க்ரைம் நாவல்ஸ், அந்த இது அதெல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாவல்ஸ், சோஷியல் நாவல்ஸ், ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ், அந்த இதெல்லாமே படிச்சிருக்கேன். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புக்கு வந்து முதல்ல படிக்கிறது, அதுக்கு ஒரு யூ மஸ்ட் டெவலப் அன் இன்ட்ரெஸ்ட் இன் புக் ரீடிங். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பிள்ளைகள் எல்லாம் இப்போ நம்ம புக்கை படிங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, யூ மஸ்ட் பி அன் எக்ஸாம்பிள். நீங்கள் புக் ரீட் பண்ணணும். நீங்கள் புக் ரீட் பண்ணால் தான் உங்கள் சில்ட்ரனும் புக் படிப்பாங்க. அவங்களுக்கு சின்ன ஸ்டோரி புக்ஸ், காமிக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து படிக்க வைங்க. நீங்களும் படிங்க. படிக்கிறதுனால வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு கேள்விக்கு இடமே இல்லை, அந்த கொஸ்டினுக்கு இடமே இல்லை. படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எங்கள் லைன்லேயே மெடிசின்லேயே வந்து அதை ஒரு கருப்பொருளாக எடுத்துகிட்டு, கான்செப்டாக எடுத்துகிட்டு கதை எழுதுகிற நிறைய ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம்பிளிங் பற்றி, அப்புறம் ரேஸ் பற்றி, இப்படி நிறைய இது நான் படிச்சிருக்கேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ கூட மிஸ்டர் என் கணேசன் அவர் எழுதின ஒரு நாவல் ரட்சகன்னு படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவரோட நாவல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் பர்டிகுலர்லி இது இன்னும் அது அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இப்படிங்க நீங்கள் படித்து பார்த்தா தான் அது தெரியும். ஐ கேனாட் நரேட் த ஸ்டோரி இட் செல்ஃப். அதுக்கப்புறம் சோஷியல் நாவல்ஸுங்கும்போது அதுவும் அந்த ஃபேமிலி நாவல்ஸ், ஃபேமிலிக்குள்ளே எப்படி அம்மா அப்பா சன் டாட்டர்ன்லா, அந்த நம்ம குடும்ப கதைகள், குடும்பத்தில் நடக்கிற மாதிரி கதைகள், சம்பவங்கள், அதெல்லாம் அவங்க கொண்டுட்டு போகிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து மல்லிகா மணிவண்ணன், அப்புறம் கொஞ்சம் பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, நிறைய நாவல்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து எங்கே போனாலும் என் கையில் ஒரு புக் இருக்கும். வீட்டில் இருக்கும்போதும் புக்கு படிச்சுட்ருப்பேன், பேஷண்ட் பார்க்குற நேரம் தவிர மீதி வந்து என் கையில் புக்கு தான் இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் போனாலும் சரி, நான் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பேராவாவது ரீட் பண்ணிடுவேன் நான். அந்த மாதிரி புக் ரீடிங்கில் வந்து என்ன ரொம்ப ஒரு அப்சஷன் எனக்கு. புக் இல்லாமல் எனக்கு எங்கேயுமே போகவே முடியாது. கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கிது, ஒரு 10 minutes கிடைக்கிது, 1/2 hour நான் சும்மா இருக்கிறேன், ஐயோ புக்கை எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையே, வந்திருந்தா படிச்சுட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணும், சொல்கிறதுக்கு தோணும். பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி புக் ரீட் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி டைம் கிடைக்கிது? டைம் கிடைக்கிதுன்னா டைம் வந்து நம்ம பாரோ பண்ணி இது பண்ணுறது இல்லையே, நம்மளாக அலாட் பண்ணிக்கிறது தான். படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யாரும் சொல்லி படிக்க போகிறதில்ல. அதனால் எப்போவுமே படிக்கிறதுல வந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆக போகிறதே இல்லை. நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறோம். நிறைய இப்போ ஃபாரின்க்கெலாம் போகிறத பற்றி நிறைய ஃபாரின் நான் போனதில்லை, வெளிய நாடுகளுக்கெல்லாம். அந்த நாடுகளை பற்றிலாம் சொல்கிறாங்க. அப்போ அங்கே எப்படி இருக்குது, அவங்க மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது,
அவங்க எப்படி பிஹேவியர் இருக்குது, அது எல்லாமே நான் படித்து நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால் புக் ரீடிங் வந்து யூ ஷுட் ரீட் அண்ட் இட் இஸ் ஒரு ஹாபி மாதிரி, சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடாது. நமக்கு லேர்ன் பண்ணணும், திங்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம படித்ததில் நல்ல விஷயங்கள், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு உதவுற விஷயங்கள், இதெல்லாம் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இது என்னோட பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என் பொண்ணு அவங்கெல்லாம் பார்த்தா அம்மா வந்து புக் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாங்க. புக்கு முதல்ல பேக் பண்ணும்போது என்னோடய லக்கேஜில் வந்து என்னோடய சூட்கேஸில் வந்து ஃபஸ்ட்டு புக்கு தான் இருக்கும். 2 புக்காவது வச்சுருப்பேன், ஒரு சின்ன புக்காவது இருக்கும். இந்த புக் இல்லாமல் நான் எங்கேயுமே ட்ராவல் கூட பண்ண மாட்டேன். அதுவும் இந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா, இந்த லைப்ரரியில் நிறைய புக்ஸ் இருக்குது. படிக்கிறதுக்கு இந்த ஒரு பர்த்டே போதாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. நிறைய புக்ஸ் இருக்குது. இது படிக்கிறதுக்காகவே ரீபர்த் எடுத்து வந்து படிக்கணும் அப்படின்னு தோணுது போல் இருக்குது எனக்கு. நிறைய புக்ஸ் படிக்க 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 இன்பமாக தான் இருக்குதே தவிர படிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. படித்த விஷயங்களே திரும்ப திரும்ப படிக்கிறது. பொன்னியின் செல்வன் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6-7 தடவை படிச்சிருப்பேன் அந்த புக்ஸு. அதுக்கப்புறம் அதை அந்த சினிமாவாக வரும்போது பார்க்கும்போது அதை நம்ம திங்க் பண்ண முடியுது. அது படித்ததையும் அந்த சினிமா சீன்ஸையும் காரலேட் பண்ண முடியுது. இந்த லைப்ரரியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனீங்கன்னா புக்ஸுக்கு ரொம்ப வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. நீங்கள் 2 நாளில் கொடுங்க, 3 நாளில் கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறதில்ல. ஒரு டைம் 1 வீக் 10 டேஸ் டைம் கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே படித்து முடிக்கணும். அதில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே வெரி ஸ்வீட் ஸ்டாஃப். அவங்க சில புக்ஸ் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பேர் சொல்லணுன்னா கூட நான் சொல்லலாம். ஷர்மிளா, சாந்தி, பெனாசர், அப்புறம் அந்த ஓனர் சார், அவங்க சன், இவங்கெல்லாம் சில புக்ஸ் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த புக் ரீட் பண்ணுங்கள் மேடம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி புக்ஸ் கூட நான் நிறைய ரீட் பண்ணியிருக்கேன். என்னோடய லைஃப்பில் எப்படி இந்த ரீடிங் வந்து அது ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, சில புக்ஸை நான் படிக்கும்போது நம்ம இப்படி தான் இருக்கணும், இது வரைக்கும் எப்படியோ இருந்துட்டோம், இது இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம பேசணும், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வேர்டை எப்படி மாற்றி உபயோகிக்கலாம், மற்றவங்க மனசு புண்படாத வகையில் எப்படி பேசலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அதெல்லாமே புக்ஸ் ரீட் பண்ணியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். படித்தது ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தது அது வேறு. பட் ஆஃப்டர் ரீடிங் த புக்ஸ் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் நான். இப்போ சில்ட்ரனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ தேவையில்லாத விளையாட்டுகளில் போகும்போது தான், நம்ம எண்ணம் போகும்போது தான் தேவையில்லாத செயல்களில் ஈடுபடணும், அதை செய்யணும் அப்படின்னு தோணும். புக்ஸை ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நல்ல குணங்கள் வந்து கல்டிவேட் ஆகுது. ஸோ சில்ட்ரனை இப்போ இருந்தே புக்ஸ் ரீட் பண்ண சொன்னீங்கன்னா அதில் ஒரு பங்க்சுவாலிட்டி, ஒரு டிசிப்ளின், இதெல்லாம் அவங்க கற்றுக்குவாங்க. அது அப்புறம் பெரியவங்கள்ட்ட எப்படி பேசுகிறது, அது எல்லாமே கற்றுக்குவாங்க அந்த பிள்ளைகள் வந்து. எனக்கு இந்த மாதிரி லைப்ரரியை பற்றியும், இந்த லைப்ரரியை பற்றி சூஸ் அண்ட் ரீட் லைப்ரரியை பற்றியும், அப்புறம் புக் ரீடிங் பற்றியும் பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.